கடைகள் மூடப்பட்டது, மேலும் கடைகள் மூடப்பட்டது. ஓட்டுக்காக வந்து பேசி மைக்க புடிச்சு போய் வாக்குறுதி கொடுத்து உங்களை ஏமாத்தினது போதும், இவங்க யாருன்னு ஆட்சிக்கு வந்த பின்னாடி காமிச்சிட்டாங்க. இனி இவங்க ஆட்சிக்கே வரக்கூடாதுன்னா தமிழக பெண்களை நீங்க யாருன்னு இனி காட்ட வேண்டாமா? பாத்தீங்களா தமிழக பெண்களை, இவர்களுடைய பொறுப்பில்லாத பதில. இவங்க ஒரு திமுகவின் வாரிசு, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், பக்கத்துல இருக்கவர் ஒரு அமைச்சர். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல பத்திரிகையாளர் பார்த்து கேட்கிறாரு, நீங்க ஆட்சிக்கு வந்தா டாஸ்மார்க் அடைப்பேன்னு சொன்னீங்களே, தமிழ்நாட்டுக்கு வந்து 5 வருஷம் ஆயிருச்சே, இனி டாஸ்மார்க் எல்லாம் நீங்க அடைக்கலையேன்னு கேக்குறாங்க. அக்கா கனிமொழி அவர்கள் கிட்ட உண்மையும் பதிலும் மனசாட்சியும் இருந்திருந்தா நேர்மையான பதில சொல்லியிருக்க முடியும். அவங்க கிட்ட எதுவுமே இல்ல, அதனாலதான் பதில் சொல்ல தடுமாறுறாங்க. அந்த கேள்வியே நீ கேட்காதேன்னு பக்கத்துல இருக்க அமைச்சர் ராஜா அவர்கள் எப்படி மடை திருப்பு விடுறாருன்னு தமிழக பெண்களே நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். என்னங்க சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க இவங்க? ஒட்டுமொத்த தமிழக பெண்களை ஏமாத்துறதுக்கும், தமிழக பெண்களை முட்டாளாக்குறதுக்கும், அவங்க மனசை மாத்துறதுக்கும் இவங்க எடுத்த மிகப்பெரிய ஆயுதம் தமிழகத்துல இருக்கக்கூடிய அத்தனை டாஸ்மார்க் அடைப்பேன்னு சொன்னாங்க. இதே அக்கா கனிமொழி அவர்கள் தெரு தெருவா ஊரு ஊரா வந்து கருப்பு சேலை கட்டி மைக்க பிடிச்சு என்ன வார்த்தை சொன்னாங்க? தமிழ்நாட்டுல பல குழந்தைகள் இன்னைக்கு தகப்பனை இழந்து அனாதையா இருக்காங்க, பல தாய்மார்கள் தன் பிள்ளைகள் இழந்து நிக்கிறாங்க. இதை தாண்டி ஒண்ணு சொன்னாங்களே, இந்தியாவிலேயே அதிக விதவைகள் வாழக்கூடிய நாடு தமிழ்நாடுன்னு சொன்னாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா முதல்ல தமிழ்நாட்டுல நாங்க மாற்றி காட்டக்கூடியது, எடுத்து காட்டக்கூடியது இந்த டாஸ்மார்க்கை எடுப்போம்னு சொன்னாங்க. தமிழக பெண்களே நீங்க மறக்க கூடாது. எடுத்தாங்களா டாஸ்மார்க்க? நீங்க தான் இனி கேள்வி கேட்கணும். பெண் நினைச்சா வீட்டை மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டை மாத்தி காட்ட முடியும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் தொகையில ஆண்களை விட பெண்கள் அதிகம். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வாக்காளர்கள் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகம். நம்மளால ஏங்க தமிழ்நாட்டோட தலையெழுத்த மாத்தி காட்ட முடியாது? ஒவ்வொரு பிள்ளையும், ஒவ்வொரு கணவரும், ஒவ்வொரு தகப்பனும் இன்னைக்கு குடிக்கு அடிமையாகி எத்தனை குடும்பங்கள் சீரழிஞ்சு, எத்தனை குழந்தைங்க தகப்பனை இழந்து, எத்தனை தாய்மார்கள் பிள்ளைகளை இழந்து, எத்தனை பெண்கள் கணவனை இழந்து நடு தெருவுல நிக்கிறாங்க. எத்தனை லட்சம் பேரோட வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியாய் நிக்குது தமிழ்நாட்டுல. போதை கலாச்சாரத்தின் பிடியில் சிக்கி தவிக்குது தமிழ்நாடு. இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வேணாமா? அதற்கு நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த திமுக ஆட்சி அகற்ற வேண்டாம். பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தவிச்சு போய் 500 டாஸ்மார்க்க நாங்க அடைச்சோம்னு சொல்றாங்களே, இன்னும் இருக்கக்கூடிய 5000 டாஸ்மார்க்க என்னைக்கு அடைக்க போறாங்க? வருஷத்துக்கு 5000 கோடி வருமானம் வந்து கொண்டிருக்கு டாஸ்மார்க்ல. அடைப்பாங்களா? அதை வச்சுதானே உங்களை ஏமாத்துறாங்க. உங்களுக்கு கொடுக்குற 1000 ரூபாய் பணம் 26 மாசம் கழிச்சு கொடுத்தாங்க. அந்த பணத்தை சொல்லி உங்களை வாயடைப்பாங்க. இன்னைக்கு மகளிர் பேருந்துன்னு 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் இலவசம் கொடுத்துட்டு அதை சொல்லி வாயடைப்பாங்க. இந்த இலவசங்கள் உங்களுக்கு தேவையில்லை. தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு குடும்பத்தினுடைய லட்சக்கணக்கான வருமானத்தை இந்த மதுவால் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது இந்த திமுக அரசாங்கம். அதை மக்களை நீங்க புரிஞ்சுக்கணும். வெறும் 500 டாஸ்மார்க் அடைச்சா தமிழக பெண்களோட வாழ்க்கையை மாத்தி காட்ட முடியுமா? அந்த 500 டாஸ்மார்க்கையும் அடைக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல காரணமா இருந்தது பாரதிய ஜனதா கட்சி. இதே பாரதிய ஜனதா கட்சி கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்பாக தெரு தெருவாக ஊரு ஊராக ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் நடத்தி, திமுக அரசாங்கமே நீ கொடுத்த வாக்குறுதி என்ன? தமிழகத்துல டாஸ்மார்க் அடைப்பேன்னு சொன்ன, அடைச்சியா? அடைக்கல, இல்ல அடைச்சு காட்டுன்னு நடத்தின ஆர்ப்பாட்டத்துக்கும் போராட்டத்துக்கும் விளைவாக தான் அந்த 500 டாஸ்மார்க்க கூட இந்த திமுக அரசாங்கம் எடுத்தது. இல்லைன்னா அந்த 500 டாஸ்மார்க்க கூட இந்த திமுக அரசாங்கம் எடுத்திருக்காது. அதனாலதான் அக்கா கனிமொழி அவர்களால முகத்துக்கு நேரா நேர்மையான முறையில மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம அந்த பதில சொல்ல முடியல. வெக்கி தலைகுனிறாங்க. என்னங்க ஆட்சி இது? தமிழ்நாட்டுல மதுவால பல குடும்பங்களை சீரழிச்சு வரக்கூடிய பணத்துல தாங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கு இந்த திமுக. தமிழக பெண்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து நல்ல திட்டங்களையும் அழிச்சிட்டு மதுவை மட்டும் வளர்த்துட்டு இருக்க இந்த திமுக அரசாங்கம் எந்த பெண்களோட தலையெழுத்து என்ன ஆனா என்ன, யார் விதவையானா என்ன, எந்த குழந்தை அனாதையானா என்னன்னு தானங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கு இந்த திமுக அரசாங்கம். பெண் பிள்ளைகளுக்கு, படித்த பிள்ளைகளுக்கு 10, 12 காலேஜ் படிச்ச பிள்ளைங்களுக்கு கல்யாண உதவித்தொகை, தாலிக்கு தங்கம் இருந்தது. அந்த திட்டத்தை அழிச்சிருச்சு இந்த திமுக. மதுவை வளர்க்குது. அது மட்டும் இல்ல, 2 பெண் குழந்தைகளுக்கு 18 வருஷத்துக்கு முன்னாடி டெபாசிட் பண்ணா 18 வருஷம் கழிச்சு அந்த குழந்தைங்களுக்கு அந்த பணம் அதோட வட்டி முதிர்வு தொகையோட சேர்த்து அந்த பணத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த திட்டத்தின் பயன் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பெண் குழந்தைகளுக்கு கிடைக்கல. அதையும் அழிச்சு மதுவை மட்டும் வளர்த்து பல பெண்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடியது இந்த திமுக அரசாங்கம். தமிழக பெண்களே, இந்த 5 வருஷம் நீங்க விட்டாச்சுன்னா அடுத்த 5 வருஷத்துல உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுறதோட ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சீரழிந்து மதுவுக்கு அடிமையாகி தமிழ்நாடே அழிஞ்சு போற நிலைமைதான் இந்த திமுக அரசாங்கம் உருவாக்கும். இந்த திமுகக்கு தேவையெல்லாம்
மக்களாட்சி இல்லங்க, அவங்க குடும்ப ஆட்சி. அண்ணன் தங்கச்சி அக்கா மாமா சித்தப்பான்னு ஒண்ணு சேர்ந்து அவங்களோட கட்டுப்பாட்டுல தமிழ்நாட்டை வச்சு தமிழக மக்களை அடிமையாக்கி ஆட்சி செஞ்சு பதுவுக்கும் ஊழலுக்கும் அராஜகத்துக்கும் ரவுடிசத்துக்கும் மதக்கலவரத்துக்கும் ஜாதி கலவரத்துக்கும் மட்டுமே இந்த திமுக ஆட்சியை நடத்தி தமிழக மக்களை மடைமாத்தி தமிழக மக்களை அடிமையாக்க பாக்குது. இனியேனும் தமிழக பெண்களே, நாம் சிந்திப்போம் நாட்டை மாற்ற.